ஹாய், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம ரெடிமேட் ஹாரி ஒர்க் ப்ளவுஸில் ஃப்ரண்ட் பார்ட் எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஆல்ரெடி நம்ம லைனிங் கட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ லைனிங் கட் பண்ணி வச்சுருக்கிறதுலையே இந்த 90 சென்டிமீட்டர் ஃபேப்ரிக் மிச்சமான ஹாரி ஒர்க் ப்ளவுஸ் தான், ஹாரி ஒர்க் பிட்டு தான் இது. ஸோ இந்த பிட்டில் நம்ம கட் பண்ணியிருக்கிற லைனிங் வச்சு ஜஸ்ட் ஒரு மார்க்கிங்காக எவ்வளோ நெக்கு டீப்பு, அப்புறமா நெக்கோட வித் எவ்வளோ வேணுமோன்ட்டு பார்த்து மார்க் பண்ணிவிட்டு நம்ம ஃபேப்ரிக் மேலே வச்சு கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு மிச்சமானது எவ்வளோ இருக்கோ அதுக்கு நம்ம ஒட்டு போட்டுக்கலாம். இப்போ சைட் பீஸ் இருக்கு இல்லையா, சைட் பீஸுக்கு அதே மாதிரி நம்ம ஒட்டு போட்டுக்கிறதுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ மார்க் பண்ணி ஒட்டு போட்டுக்கலாம். பாருங்கள், ஏன்னா இந்த ஃபேப்ரிக் பொறுத்த வரைக்கும் ரெடிமேட் ஹாரி ஒர்க்கில் நம்ம மார்க் பண்ணாமல் இருப்போம். ஸோ அவங்கள தான் மார்க் பண்ணி டிசைன் போட்டு கொடுத்துருப்பாங்க. அதனால நமக்கு ஃப்ரண்ட் பீஸுக்கு வந்து பீஸ் பத்தாமல் போயிடும். அந்த மாதிரி பத்தாமல் போகும்போது இந்த மாதிரி எல்லாம் பேக் பார்ட்டு ஸ்லீவ் ரெண்டும் கட் பண்ண அப்புறம் என்ன மிச்சமாக இருக்கோ அந்த ஃபேப்ரிக்கை வச்சு நீங்கள் ஃப்ரண்ட் பீஸை ரெடி பண்ணிக்க வேண்டியதாக இருக்கும். ஏன்னா சில டைம் சேம் ஃபேப்ரிக் கிடைக்காது, நம்மக்கிட்டேயும் இருக்காது. ஸோ வாங்கணுன்னா கூட சேம் கிடைக்காது. அதனால் இருக்கிற ஃபேப்ரிக்கில் வந்து நம்ம இந்த மாதிரி ஃப்ரண்ட் பீஸை ரெடி பண்ணிக்கணும். இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கிட்ட அப்புறம் அது இல்லாமல் என்ன மெஷர்மெண்ட் அவங்க கொடுத்துருப்பாங்களோ 90 சென்டிமீட்டர்னால் அது வந்து 38 இன்ச்சு ப்ளவுஸுக்கு கரெக்டாக இருக்குமான்னு ஃபஸ்ட்டே பார்த்துக்குங்க. எவ்வளோ இருக்குது ஃபேப்ரிக், எவ்வளோ இருக்குது, இந்த சைஸுக்கு இது வருமான்ட்டு ஃபஸ்ட்டே நீங்கள் கஸ்டமர்கிட்ட சொல்லிவிடுங்க. இந்த மாதிரி ஜாயிண்ட் வரும், ஒட்டு போட்டிருப்போம் அன்ட்டு. இல்லைன்னா அவங்க இல்லை நீங்கள் ஃபஸ்ட்டே எனக்கு சொல்லியிருக்கலாம், நம்ம வந்து வேறு ஃபேப்ரிக் கொடுத்துருப்போன்னு கூட சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் பீஸ் எல்லாமே ரெடி பண்ணிக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி எல்லாமே வரும். பாருங்கள், இப்போது நம்ம கட் பண்ணியிருக்கோம். இந்த ஃப்ரண்ட் பீஸ்லேயே கூட கொஞ்சமாக ஷார்ட்டேஜாக இருக்குது, கம்மியாக இருக்குது. ஸோ இதை கட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இதுக்கு மார்க் பண்ணிக்கிட்டு தைக்கிறதுக்கு ஆரம்பிக்கலாம். இந்த ஆரி ஒர்க் ப்ளவுஸுக்கு பைப்பிங் வேணும்னு கேட்டிருக்காங்க. ஏன்னா இதுக்குள்ள க்ரீன் கலர் காம்பினேஷன் இருக்கிறதுனால பைப்பிங்கு நம்ம எப்பவுமே பைப்பிங் வைக்கும்போது லைனிங்க்கு தான் பைப்பிங் ரெடி பண்ணிப்போம் மார்க் பண்ணி. பட் நம்ம இது மார்க் பண்ணுறதில்ல, இதில் ஆல்ரெடி என்ன நெக் டிசைன் இருக்கோ அதுக்கு தான் நம்ம பண்ணணும். இந்த மாதிரி மெயின் ஃபேப்ரிக்கு பைப்பிங் ரெடி அட்டாச் பண்ணிவிட்டு அந்த அட்டாச் பண்ணதை வந்து இந்த மாதிரி நீங்கள் தைச்சிக்கிட்டிங்கன்னா பைப்பிங் நீட்டாக வரும். இந்த மாதிரி எக்ஸ்ட்ராவாக கட் பண்ணிக்கிட்டு நீங்கள் திருப்பிங்க. ஆஸ் யூஷுவல் எப்படி நம்ம திருப்புறோமோ அதே மாதிரி தான் லைனிங்கை வந்து போட்டு திருப்பிக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி என்ன மிச்சமாக இருக்குமோ அந்த ஃபேப்ரிக் மட்டும் நீங்கள் ஒட்டு போட்டுக்கணும். இப்போ பாருங்கள், இந்த ஃப்ரண்ட் பீஸில் நெக்கு மட்டும் ரெடி. இதுக்கு நம்ம கீழே மிச்சமான மேலே எக்ஸ்ட்ராவாக பீஸ் இருந்தது இல்லையா, அதை எடுத்து ஒட்டு போடணும். பட் பத்தாமல் இருக்கிறதுனால ரெண்டு சைடு தைச்சிட்டு நம்ம அதில் மிச்சமாக வர ஃபேப்ரிக் ஜாயின் பண்ணிவிட்டு ஒட்டு போட்டுக்கலாம். இப்போ ரெண்டு சைடுக்கும் அதில் நம்ம மெயின் ஃபேப்ரிக்கு இது போட்டோம், என்ன பைப்பிங் போட்டோம். இதில் வந்து இப்போ நம்ம லைனிங்க்கு மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, லைனிங்கில் பைப்பிங் அட்டாச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மெயின் ஃபேப்ரிக்கு அட்டாச் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வரும் பாருங்கள். ஸோ இதுக்கு நீங்கள் சிங்கிள் சைட் ப்ரெஷர் புட் போட்டுக்குங்க, அப்போ தான் நீட்டாக பைப்பிங் உக்காரும். இந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கிட்டால் நல்லா நீட்டான ஃபினிஷிங் வரும். ஸோ இது நான் ஃபுல் தைச்சது கூட அப்லோட் பண்ணுறேன் உங்களுக்கு. இது வெறும் ஃப்ரண்ட் பார்ட் மட்டும்தான் நம்ம இப்போது ரெடி பண்ணிக்கிறோம். பாருங்கள், இப்போ 2 பீஸ் மிச்சமாயிடுச்சு இல்லையா, அதை வந்து ஜாயின் பண்ணிவிட்டு நம்ம எவ்வளோ ஜாயிண்ட்டாக இருக்கோ அந்த இதுக்கு கட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கிட்டோன்னா ஃப்ரண்ட் பீஸில் ஒரு பார்ட்டு நமக்கு ரெடி ஆகிடும். இந்த மாதிரி கட் பீசஸை வச்சு நம்ம ஃப்ரண்ட் பார்ட்டை ரெடி பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இது ஃப்ரண்ட் பார்ட்டு ரெடி ஆச்சு. மிச்சமான பீஸ் வச்சு நம்ம இவ்வளோ ரெடி பண்ணிக்கிட்டோம். இப்போ நமக்கு ஃப்ரண்ட் பீஸோட மொத்தமான பீஸ் வந்துடுச்சு. தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.